ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா பச்சை பசேன்னு அட்ராக்டிவாக இருக்குது. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப். கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு 2 கத்தை நாட்டு கொத்தமல்லி கீரை எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கீரை தான் இது. நாங்கள் எங்கள் வீட்லேயே போடுவோம். வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை நல்லா வெயிலில் காய வச்சு போட்டு செய்கிறது தான். நல்ல வாசமாக இருக்கும் நாட்டு கொத்தமல்லி போட்டு செய்யும்போது. விவசாய தலை விட நாட்டு கொத்தமல்லி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 2 கொத்த அளவுக்கு வாங்கிக்கோங்க. இதை எனக்கு 2 கொத்த அளவு வந்துச்சு. தண்டெல்லாம் கட் பண்ணி நல்லா ஒரு 2-3 முறை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 3வது டைம் கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிதட்டியில் போட்டு வச்சுருங்க. தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சிருக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிச்சாலே போதும். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கொத்தமல்லி கீரையோட கலர் நமக்கு அப்படியே கிடைக்கும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் சாப்பாடு செய்யும்போது. ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் சும்மா லைட்டாக அந்த இலையெல்லாம் நல்லா வதங்கிறது கூட இல்லை, லைட்டாக அந்த சூடுபடுமோ சுருங்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கீரையில் நிறைய மண் இருக்கும். ஸோ நல்லா கழுவிடுங்க, 4-5 முறை கழுவிடுங்க. கீழே இருக்க தண்டு பகுதியை நான் கட் பண்ணிட்டேன். பச்சை தண்ணி டேப் வாட்டரில் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே வடிஞ்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 10 போல் பூண்டு, விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 7 மிளகா அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் அரிசி நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு 2 கத்தை எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் அரிசி போடுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாதியாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 நக்கு கருவேப்பிலை, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். பரப்பரன்னு அரைச்சதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சா கொத்தமல்லி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். 2 டம்ளர் சாதத்தை வேக வச்சுட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு சாப்பாடு உதிர உதிராக வரும். சுடு சாதத்தில் போட்டு கிளறினீங்க அப்படின்னா நல்லா இருக்காதுங்க. சாதம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு நீங்கள் வடிக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தட் தான். நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுருங்க ஒரு அகலமான பாத்திரத்தில். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கிட்ஸுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காரத்தோட அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சீரகம் போட மறந்துட்டேன், அதனால் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு இந்த கொத்தமல்லி சாதம் ரொம்ப பிடிக்கும். அவன் க்ரீன் ரைஸ்ன்னு சொல்லி கேட்பான். அவனுக்கு பச்சை மிளகா தான் போடுவேன், பட் காரம் கம்மியாக போடுவேன். ஒரு 1/2 மிளகா இல்லை 1 மிளகா அந்த மாதிரி போடுவேன். கடலை நான் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு முந்திரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை செவந்து வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பீனட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன். ரெண்டே 2 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மற்றது பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு நான் பச்சை மிளகா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி விழுதோடையே அரைச்சிருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்காட்டி நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களோட அரிசியோட அளவு பொறுத்து நீங்கள் வெங்காயத்தை குறைச்சிக்கிறதும் சேர்த்திக்கிறதும் நீங்கள் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறதில்ல, லைட்டாக வதங்கினாலே போதும். சாப்பிடும்போது வெங்காயம் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயத்துக்கு அளவான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது ஆட் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள், நல்லா அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது. பச்சை பசேன்னு இருக்கு இல்லையா.
ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து இந்த மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணுறோம்ல தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டதோட, ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் அது கொத்தமல்லி சாதம் செஞ்சு பாருங்கள். அப்படியே கம கம கமன்னு நமக்கு அப்படியே தூண்டும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சுண்டணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றும் போது கலர் சேஞ்ச் ஆகாது, ப்ளஸ் அந்த புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். விதை இல்லாமல் போட்டுக்கோங்க. நான் 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 பெரட்டு எடுத்து வச்சிட வேண்டிதான். நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தில் போட்டு பெரட்டிக்க வேண்டிதான். 2 டம்ளர் அரிசிக்கு இந்த சாந்து கரெக்டான அளவில் இருந்துச்சு. அவ்வளோதான். சுடு சாதத்தை போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டை நல்லா பெரட்டி கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்போம், அது கார்னிஷ்காக வச்சுருப்போம். அதுலேயே ஒரு ரெசிபி நல்லா கமகமன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே நல்லது. கொத்தமல்லியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்கணும் இல்லை, நாமளும் செஞ்சுக்கலாம். ஹஸ்பண்ட்க்கெலாம் லஞ்ச் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொத்தமல்லி சாதம் செஞ்சு கொடுங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷாக பார்த்திங்க அப்படின்னா முட்டை வறுத்திங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டையை வேக வச்சு மசாலா போட்டு வறுக்கிறது. நான் அன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா வீட்டில் தான் இருந்தேன்னா, அதனால் வந்துட்டு வெங்காய பக்கடா தான் போட்டிருந்தேன். வெங்காய பக்கடா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி லாங் வீடியோவில் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வீட்டில் செய்கிற மாதிரி தான். கடலை மாவு, அரிசி மாவு. கடலை மாவு நான் 1 டம்ளர் போட்டேன் அப்படின்னா அரிசி மாவு 1/2 டம்ளர் போட்டுப்பேன். பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, அவ்வளோதான். கொஞ்சமாக சோடாப்பு போட்டிருந்தேன். நம்ம எண்ணெய் காய வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயை சூடாக இருக்க எண்ணெயை ஒரு கரண்டி போல் ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்து போட்டு எடுத்து கொடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் கொத்தமல்லி சாதம் பண்ணியிருந்தேன். ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக தயிர் சாதமும் கிளறியிருந்தேன். தம்பி ஸ்கூல் விட்டு வந்தானா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. நார்மல் தாளிப்பு தான். நிறைய பேர் என்னோடய வாய்ஸ் கேட்டுட்டு கேட்குறீங்க, நீங்கள் எதில் வந்து வாய்ஸ் ஷூட் பண்ணுறீங்க, ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கிரனேரோங்கிற இதில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 இயர்ஸ் இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.